அதுக்கு அடுத்து ஒரு இருக்குது, உயரமான கபறுகளை கண்டால் அவங்க வைக்கிற அர்த்தம் என்ன? தரமட்டமாக்கிறங்க. நம்ம சொன்னா அந்த அர்த்தம் இல்லைன்னு, சவ்வாக்கு அந்த அர்த்தம் கிடையாது. குர்ஆனில் சவ்வாங்கிற வார்த்தை பல இடங்களில் இடம்பெற்றிருக்கு. அந்த இடங்களில் ஒரு இடத்திலாவது சவ்வாங்கிற வார்த்தைக்கு தரைமட்டம் அப்படிங்கிற அர்த்தத்தை காண்பிக்க முடியுமா அப்ப நம்ம கேட்கிறோம். நீங்க காமிங்க, குர்ஆன்ல சவ்வான வந்திருக்கு, தரைமட்டம் மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். சவ்வாக்கு என்ன அர்த்தம் இருக்குது? ஒழுங்குபடுத்துதல், சீர் செய்தல். அப்ப மிக உயரமான கபரை பார்த்தால், ஏன்னா இஸ்லாம் எல்லாத்திலும் நடுநிலை தான். எப்படி தரமட்டமாக்குதல் என்பது வரம்பு மீறுதலோ அதே போலதான் மிக உயரமாக வைத்தாலும் கூட வரம்பு மீறுதல் தான். எதுல நடுநிலைமை வேணும்? நபியெல்லாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மிக உயரமானதை பார்த்தா ஒழுங்குபடுத்துங்க. இப்போ ஒரு ஆளை பார்த்து நீ 3ஆவது படியில நில்லு அப்படின்னு நம்ம சொல்றோம், அங்கேருந்து போய் 4ல் போய் நிற்கிறான், அது வரம்பு மீறதான். அங்கேருந்து போய் கீழே 2ல் போய் நின்றான், வரம்பு மீறதான். சொன்னதை செய்யணும். அதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மிக உயரமும் கூடாது, அதே நேரத்தில் தரைமட்டமும் கூடாது அப்படிங்கிறதான். பாருங்க, சவ்வாங்கிற வார்த்தைக்கு குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். சும்மா சவ்வாஹுன்ன சபா சமாவாத்தின் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 7 வானங்களை இறைவன் படைத்து ஒழுங்குபடுத்தினான், சவ்வாங்கிற வார்த்தை. இப்ப இங்க போய் தரமட்டமா அர்த்தம் வைக்க முடியுமா? இறைவன் 7 வானங்களை படைத்து அவற்றையெல்லாம் தரமட்டமாக்கி விட்டான் அப்படி சொல்ல முடியுமா? இப்ப நல்லா தானே இருந்துகிட்டு இருக்கு 7 வானமும். அதே போல மனிதன் விஷயமா சொல்லும் போது சும்மா சவ்வாஹு வநஃபக ஃபீஹி மிர் ரூஹிஹி, மனிதனை ஒழுங்காக படைச்சு அவன்கிட்ட ரூஹ நம்ம ஊதினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப ஒழுங்காக படைத்ததுதான் சவ்வாங்கிறதுக்கு அர்த்தம் அந்த வசனத்துல. இப்ப தரமட்டமாகணும் மீன் வச்சா என்ன ஆகும்? மனிதனை படைத்து தரமட்டமாக்கிட்டு ரூஹ ஊதனான்னு வந்துடும். அதை தரமட்டமாக்கியாச்சு, எப்படி ஒரு ரூஹ ஊத முடியும்? அதனால தான் சொல்றோம், தரமட்டமாக மீனிங் கிடையாது, ஒழுங்குபடுத்துதல். குர்ஆன் வசனத்தை ஆதாரமா வச்சிருக்கோம், அதுதான் அர்த்தம் என்று. தரமட்டமாக்குதல் அப்படின்னு அர்த்தம் வச்சா நீங்க குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டுங்க, நாங்க ஒப்புக்கொள்ள தயாரா இருக்கிறோம். அடுத்து, அந்த கட்டிடம் இடிந்த போது புதிதாக கட்டினா இருக்கும் பொழுது அது இருந்துகிட்டே வருது. அதனாலதான் நம்ம சொல்றோம் பொதுமக்களுக்கு இல்ல, பொதுமக்களுக்கு கட்டிடம் கட்டக்கூடாது என்பதை நம்ம தெளிவா இருக்கிறோம். இப்படி இறை நேசர்களுக்கு கட்டப்பட்டதாக இருப்பதால் தான் அது கூடுங்கிறோம். நம்ம அது ஆதாரம் இல்லாம சொல்லாம இருந்தோம். இவ்வளவு ஆதாரம் இருக்குது, எல்லாம் புகாரில் வச்சிருக்கிறோம், எல்லாம் இருக்குது. நம்ம ஏன் சொல்லல? நீங்க தான் தோக்குனீங்க, கட்டக்கூடாது, நீங்க ஆதாரத்தை வைங்கல சொல்லிக்கிட்டே வந்தோம், நீங்க வைக்கல. இப்ப கட்டலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்க ஆதாரம் வச்சுட்டோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நபிமார்களுக்கு கபர் கட்டக்கூடாது என்பதை சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நிரூபிச்சிட்டோம். இது வரைக்கும் பதில் இல்லை. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க தெரியுமா? கடைசி நேரத்தில் பதில்னு சொல்லி சில விஷயங்கள் எடுத்து போடுறாங்க, அது ஹதீஸே இல்லை. ஹதீஸ்னா என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது, அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சது, அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்து அங்கீகரித்தது. அவங்க காலத்துக்கு பின்னாடி நடந்ததெல்லாம் ஹதீஸா? ஹதீஸ்னா என்ன? இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய கபரை ரசூலுல்லாஹ் கட்டினாங்க, சுஃபியான் தம்மார் என்பவர் பார்த்தாராம். அவர் யார்? சுஃபியான் தம்மார், அவர் சஹாபி கூட இல்லை. சுஃபியான் தம்மார் என்பவர் ரசூலுல்லாஹ்வுடைய கபர் ஒசத்துனதை பார்த்தாராம். ஒசத்துனதை பார்த்தா அவர் சஹாபி கூட இல்லை, தாபி. அவர் தாபியை சேர்ந்த ஒருத்தர் சொன்னார்னா பின்னாடி கட்டியிருப்பாரு. அவங்க எந்த டெக்ஸ்ட்லேருந்து வாசிச்சாங்களோ அதுக்கு அடுத்த வரையில் இருக்குது. பைஹக்கி இமாம் சொல்கிறாங்க, இவர் முசன்னம்னு சொல்கிறதுல எந்த ஆதாரமும் கிடையாது. ஏன்னா முந்தி சாதாரணமாக இருந்து தரமட்டமாக இருந்து பின்னாடி ஒசத்திருப்பாங்க. யார் சொல்கிறா? அவங்க எதை வாசிச்சாங்களோ பின்னாடி அது வருது. அதே தொடரில் பைஹக்கி இமாம் சொன்னது சேர்ந்து வருது. அப்போ சுஃபியான் தம்மாருங்கிறவர் ரசூலுல்லாஹ்வுடைய கபர் ஒசத்தப்பட்டதை பார்த்தாங்கன்னா அது மார்க்க ஆதாரமாகுமா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் காலம் அது இன்னும் தாண்டி போயிடுது, 40 வருஷம் முடியாந்துருது. உமர் அப்துல் அசீஸ் யாரு? சஹாபியா? ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்தவரா? 4 கலீஃபாக்களும் போய் மர்வான்களுடைய ஆட்சியெல்லாம் போய் அதில் வந்த ஒரு ஆட்சியாளர், 12வது ஆட்சியாளர் யாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸ். அவர் காலத்தில் ஒசத்தி கட்டினா அது மார்க்கமா? அதைத்தான் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு ஒப்பந்தத்தில் இருக்குது. ஒப்பந்தத்தில் என்ன இருக்கு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ எப்படி சொல்லணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கபரை தானே ஒசரமாக கட்டி கொண்டார்கள் காட்டுங்க. ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு செஞ்சதுக்கு ரசூலுல்லாஹ் பொறுப்பாளி ஆக்குறீங்க. இதான் வாதம் செய்கிற முறையா? ஒப்பந்தத்தில் என்ன பேசிக்கொண்டு வந்தீர்கள்? குர்ஆன் ஹதீஸை தவிர வேறு எவருடைய இதை ஆதாரமாக காட்டக்கூடாது. நீங்க இவர் சுஃபியான் தம்மார் பார்த்ததெல்லாம் ஆதாரமாக காட்டுறீங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் காலத்தில் உள்ளலாம் சொல்றீங்க. இப்போ உள்ள சேர்த்து சொல்லிருங்களேன், பச்சை டூம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆதாரமாயிருமா? இப்போ பச்சையா டூம் கட்டி வச்சுக்கிறான், பச்சையா தெரியுமே. இதெல்லாம் தவறு. அவன் ஒவ்வொருத்தனும் அதை அலங்காரம் பண்றங்கிற பேர்ல செய்து கொண்டிருக்கிறான். ஆட்சிக்கு வர்றவன் அவன் செய்யறதெல்லாம் மார்க்கமாயிருமா? கேள்வி என்ன? அல்லாஹ் என்ன சொன்னான், ரசூல் என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் தடுத்த ஒன்றை யார் செஞ்சாலும் தப்புதான். அது எவ்வளவு பெரிய மகான் செஞ்சாலும் தப்புதான், எவ்வளவு பெரிய அரசு செஞ்சாலும் தப்புதான்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் அவ்வளவுதான். இந்த ரெண்டை தான் அல்லாஹ் மறுமையில கேட்பான். அல்லாஹ் சொன்னதை கேட்டியா, என்னுடைய தூதர் முகமது சொன்னதை கேட்டியா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் கேட்டியான்னு அல்லாஹ் கேட்பானா? சுஃபியான் தம்மார் பார்த்தாரு அதை என்ன அமுல்படுத்தல கேட்பானா? எது கேட்பான்? இப்போ ஆதாரம்னு சொல்வதா இருந்தால் இது சொல்றாங்க. அடுத்து என்ன, தெரிஞ்சதை சொல்றேன்னு ஒரு சில பேருக்கு ஒரு நோய் இருக்கிறதுங்க. எடுத்து வச்சதுக்கு பதில் சொல்லாம நம்ம எடுத்தே வைக்கல, கபரை தரைமட்டமாக்காமல் விடாதே என்று சொல்வார்கள். எங்க சொன்னோம் இப்ப இங்க எடுத்து வைக்கலையே, எடுத்து வைக்காததுக்கு சொல்லிக்கிட்டு சவ்வாண்டு வருது, வானத்தை சவ்வாண்டா இடிச்சாண்ட அர்த்தமா? சவ்வாக்கு என்ன அர்த்தம்? நாங்க எடுத்து வச்சோமா? அதை எடுத்து வச்சிருந்து இதை சொல்லி இருந்தா நார்நாரா இருக்கும், இருந்தாலும் சொல்லிவிட்டார்கள். சவ்வாங்கிற வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் என்ன? நேரடி அர்த்தம் வந்து தரமட்டமாக்குறது கிடையாது, சீர்படுத்துறது அர்த்தம். எல்லாருக்கும் தெரியும். சீர்படுத்துறது என்பதோடு எதை சேர்க்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் கிடைக்கும். உயரமா உள்ளதை சீர்படுத்துனா தரமட்டமாக்குன்னு அர்த்தம், சும்மா சீர்படுத்துறதுன்னா அழகுபடுத்துன்னு அர்த்தம். இன்னும் சொல்றேன் கேளுங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஸ்ஜித் நபவி கட்டுறாங்க. அந்த நபவி கட்டுற இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் இருக்க, அந்த பள்ளிவாசல் இடத்தை தோண்டும் பொழுது அதுல எலும்புகள் எல்லாம் கிடக்கிறது. அது ஒரு கபர்ஸ்தானா இருந்தது. எலும்புகளை எல்லாம் வெளியே போட சொல்றாங்க. குட்டிச்சுவர்கள் எல்லாம் இருந்தது. குட்டிச்சுவரா இருக்குது, பாலடைஞ்ச கட்டிடங்கள். அதையெல்லாம் என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து அது சம்பந்தமாக அமர ஆணையிட்டார்கள். அது சுவியத்துங்கிற வார்த்தை வருது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த குட்டிச்சவரை அலங்காரம் பண்ணி வச்சுட்டாங்களா? ஒழுங்குபடுத்தி குட்டிச்சவரா இருந்தால் தொழுவ முடியுமா? நின்று தரையில பள்ளிவாசல் கட்டக்கூடிய தரையில குட்டிச்சவர் இருக்கிறது, உயரமா இருக்கிறது. அதுக்கு ரசூல் ஆணையிட்டார்கள். சும்மபில் ஹர்பி ஃபசுவியத் வபின் நகலி ஃபகுத்திய. அப்ப என்ன வருது? பாலடைஞ்சு போன குட்டிச்சவரா அந்த இடத்துல நிக்குது. பள்ளிவாசல் கட்டுறாங்க, என்ன செய்யணும்? எந்த கட்டணம் கட்டினா என்ன பண்ணுவீங்க? தரமட்டமாக தான் ஆக்குவீங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் அங்க ஹதீஸ்ல பயன்படுத்தின வார்த்தை என்ன? சுவிய, சீர்படுத்துறது என்ற அர்த்தமே என்னன்னா, ரசூலுல்லாஹ் வந்து கபர் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தடை செஞ்ச ஒன்று கட்டி இருக்குது, அதை மார்க் அடிப்படையில் சீர்படுத்துவது என்ன? தூக்கி கடாசுவதான் சீர்படுத்துவது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆன்ல இருக்கிறது. குர்ஆன்ல அது மட்டுமா இருக்கிறது? யௌமைதீன் யவதுல்லதீன கஃபரு வ அஸவுர் ரசூல லவ் துஸவ்வா பிஹிமுல் அர்துன்னு வருது. அதாவது காஃபிர்கள் விரும்புவார்கள், ரசூலுக்கு மாறு செய்தார்களே அவர்கள் விரும்புவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல கபர் கட்டக்கூடாதுன்னு, தர்கா கட்டக்கூடாதுன்னு, அதுக்கு பிறகு மாறு செய்யறாங்கல்ல, அவங்க விரும்புவாங்களாம் மறுமை நாள்ல லவ் துஸவ்வா பிஹிமுல் அர்து, இந்த பூமியோடு நம்மளை சமமாக்கிட்டா பரவாயில்லையே, தரையோடு தரமட்டமாக்கினா பரவாயில்லையே. இந்த துஸவ்வாக்கு என்ன அர்த்தம்? எங்களை பூமியில வச்சு அலங்காரப்படுத்தினால் பரவாயில்லைன்னு அர்த்தமா? அப்ப சவ்வா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? சீர்படுத்துறது. கிழிஞ்சதை சீர்படுத்தி என்றால் தைக்கிறது என்ற அர்த்தம். உடஞ்சதை சீர்படுத்தினா ஒற்றுன்னு அர்த்தம். மேடா உள்ளதை சீர்படுத்துனா கீழே இறக்குன்னு அர்த்தம். பள்ளமா உள்ளதை சீர்படுத்தினா தூக்குறதுன்னு அர்த்தம். எதை சொல்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய ஒரு தண்ணீர் மாதிரி ஊத்துகிற பாத்திரத்துக்கு ஏற்ப வடிவம் பெறுது இல்லையா, அந்த மாதிரியான சொல் சவ்வா. அப்ப உயரமா இருக்கிறத சீர்படுத்துறதுன்னா, ஒரு கட்டடம் கட்ட போறோம், உயரமா அங்கங்க நிக்குது, இதெல்லாம் சரி பண்ணுப்பா, என்ன அர்த்தம்? அழகா பெயிண்ட் அடிச்சு அப்படியா ஒரு இடத்த வாங்குறோம், இங்கே ஒரு திட்டு இருக்குது, அங்கே ஒரு திட்டு இருக்குது, இதெல்லாம் சவ்வா பண்ணு அப்படின்னு அரபியில் சொல்றேன். அதுக்கு என்ன செய்யணும்? அவர் விளங்கிட்டு வா சவ்வா சரி பண்ண சொல்லியிருக்கிறாரு, நம்ம என்ன செய்வோம்? இதில் பெயிண்ட் அடிச்சு அதை பத்தியை கொடுத்து வச்சு சிமெண்ட்டில் கட்டி இப்படி முட்டா நிப்பாட்டி வச்சிரோண்டா அர்த்தம். அப்போ அது சவ்வாவை வந்து அதாவது இறுதி நேரத்தில் இருக்கிறனால சாட்டா சொல்கிறேன். இதில் வந்து என்ன வாதம் போறதுனால நிற்காது. தப்பாக விளங்குறீங்க மார்க்கத்தை. ஒன்று கிடக்க ஒன்று வழங்குறீங்க. சவான்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிறது, ஒன்று கிடக்க ஒன்று வழங்கிறது, அது தூர சிந்திக்கிறது இல்லை. இது எப்படி இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறது? சீர்படுத்துற கபரை சீர்படுத்த வந்திருக்குது. சீர்படுத்துவனா என்ன? அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி செய்ய சொன்னாங்களோ அதை செய்யறதா சீர்படுத்துறது. கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கட்டி இருக்குது. சீர்படுத்துறது என்ன? தூக்கி கடாசுவது. முடிஞ்சு வச்சா கதை. அதான் சவ்வாவுடைய விளக்கம்.